ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. காரணம் சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆன்சர் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கூற்றும் காரணமும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் ஆகும். இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகள் சிறந்தது. காரணம் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். இதோட கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இரத்த குழாய்கள் 3 வகைப்படும். தமனிகள், சிரைகள், இரத்த துந்திகள் என 3 வகைப்படும். சிரைகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன. நுரையீரல் சிரைகள் தவிர அனைத்து சிரைகளும் உடலின் பிற பகுதியிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை இதயத்திற்கு எடுத்துச் செல்கிறது. நுரையீரல் சிரைகள் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை நுரையீரலிலிருந்து இதயத்திற்கு எடுத்துச் செல்லும். சிரையில் உள்ள அரைச்சந்திர வடிவில் உள்ள வால்வுகள் இரத்த ஓட்டத்தை ஒரே திசையில் செலுத்தவும் மற்றும் இரத்த ஓட்டம் பின்னோக்கி செல்வதையும் தடுக்கிறது. தமனிகள் தமனிகள் இளஞ்சிவப்பு நிறம் கொண்டவையாகும். நுரையீரல் தமனி தவிர தமனிகள் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்துச் செல்கிறது. நுரையீரல் தமனி ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துச் செல்கிறது. பெரு தமனிகள் இணையும் இடம் அனஸ்டோமோசஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மூட்டுகளில் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த இரத்த குழாய்கள் இணையிற இடம்தான் அனஸ்டோமோசஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மூட்டுகளில் அதிகமாக இருக்க காரணம் என்னன்னா, நம்ம மூட்டுகளை மடக்கும் பொழுது ஒரு இரத்த குழாய்கள் இரத்தம் தடைபற்றால் மற்றொரு இரத்த குழாய் வழியாக இரத்த ஓட்டம் பாயும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் ஒரு வித்தலை தாவரம் பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஆன்சர் டி. 5 அங்க மலர் காணப்படுகின்றன என்பது தவறானது. எதற்காகனா ஒரு வித்தலை தாவரத்தில் 3 அங்க மலர்கள் காணப்படுகின்றன. இது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். விதைகள் ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என 2 வகைப்படும். ஜிம்னோஸ்பெர்ம்கள் என்பது திறந்த விதை தாவரமாகும். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது மூடிய விதை தாவரங்கள் ஆகும். ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ், பைனஸ், நீட்டம் போன்ற தாவரங்கள் ஆகும். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது மூடிய விதை தாவரம் ஆகும். இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் இரு விதை இலை தாவரம், ஒரு விதை இலை தாவரம் என 2 வகைப்படும். இரு விதை இலை தாவரத்தின் பண்புகளை பார்க்கலாம். இரு விதைகளை கொண்டது இரு விதை இலை தாவரமாகும். இந்த இரு விதை இலை தாவரம் ஆணிவேர் தொகுப்புடன் காணப்படுகின்றன. அது இலைகள் வலைப்பின்னல் போன்ற நரம்பு அமைப்பு கொண்ட இலைகள் கொண்டுள்ளன. மலர்கள் 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டுள்ளன. இதில் உள்ள மலர்கள் இதழ்கள் மற்றும் புள்ளி என 2 அடுக்குகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த இரு விதை இலை தாவரத்தில் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு அவரை, மாமரம், வேப்பமரம் ஆகியவை ஆகும். ஒரு விதை இலை தாவரத்தின் பண்புகளை பார்க்கலாம். ஒரு விதை இலையை கொண்டது. சல்லிவேர் தொகுப்பு கொண்டதாகும். இதில் உள்ள இலைகள் இணைப்போக்கு நரம்பமைவு கொண்ட இலைகளாக காணப்படுகின்றன. ஒரு விதை இலை தாவரத்தின் மலர்கள் 3 அங்கங்களை கொண்டுள்ளன. இந்த மலர்கள் அள்ளி, புள்ளி என பிரிக்கப்படாமல் ஒரே வட்டத்தில் அமைந்திருக்கும். ஒரு விதை இலை தாவரத்தில் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு புல், நெல், வாழை ஆகியவை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.